5/6/76. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சென்னை சிட்டிக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே போய் டைமிங்னால் போய் அன்லோடு பண்ண முடியாது. நைட்டில் தான் போய் அன்லோடை பண்ண முடியும். அதனால் லாரியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னோடய அனுபவத்துக்கு சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் சில பேரை மட்டும் எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அது யாருன்னா, எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயலை என்னால் செய்ய முடியாது, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இந்த வேலையை நீ பார் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு இந்த வேலை தெரியாது, இந்த வேலை எனக்கு புரியாது, முடியாது செய்ய அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பிடிக்காது. இது எப்படின்னா, என்னோடய அனுபவத்தில் என்னோடய கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு வேலையுமே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் முடியலன்னா விட்டுடலாம். எடுத்த உடனே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது, எதை ஒன்றையுமே புரிஞ்சிக்க வாழ்க்கையில் முயற்சி செய்யணும். புரிஞ்சிக்காமலே என்னால் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரியான ஆளுங்களே எனக்கு பிடிக்காது. அது மாதிரி முடியாது, தெரியாது, புரியாது என்ன இப்படிலாம் சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி எண்ணங்களை முதல்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் அது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுறப்ப அதை அவங்கள விட்டு வெளியில் தூரமாக தூக்கி வீசிடணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எதை ஒன்றுமே முயற்சி செஞ்சு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்க பார்க்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இது எல்லாமே ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி. இந்த படிக்கட்டில் நம்ம ஒன்று ஒன்றா ஏறி மேலே போக தான் மலை உச்சிக்கு போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையோட உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த முடியாது, தெரியாது, புரியாதுன்னு யார் ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அவ்வளவு சீக்கிரம் வெற்றி வாய்ப்புகளை எளிதாக பெறுறதுங்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிக்க முயற்சி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். இது எல்லாமே வாழ்க்கையில் நாம் செய்கிறப்ப நம்மளோட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. தட்ஸ் ஆல்.